ஹலோ மக்களே, இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது BMW 3 Series காரில் உள்ள பிரச்சனையை பற்றி தான். இந்த கார் சுமார் 135 கிலோமீட்டர் தாண்டி நம்மளை தேடி வந்திருக்கு. இந்த மேப் ரூட்டை கஸ்டமரே தான் எனக்கு சென்ட் பண்ணியிருக்காரு. எப்படியும் இதை சில பேர் நம்ப போகிறதில்ல. இந்த காரை நான் வீல் அலைன்மெண்ட் பார்க்கறதுக்காக உள்ளே ஏற்றி நிப்பாட்டினேன். கார் சும்மா சொல்லக்கூடாது, கூலி படத்தில் வர்ற மோனிகா மாதிரியே பளபளன்னு இருந்துச்சு. நான் எல்லா வீலுக்கும் சென்சார் டார்கெட்டை மாட்டி ரன் அவுட் பண்ணேன். பிறகு கேஸ்டர் பண்ணுறதுக்காக ஸ்டேரிங்கை மெல்லமாக லெஃப்ட்டு ரைட்டுன்னு திருப்பினேன். ஸ்டேரிங் கூட கொஞ்சம் டைட்டாக தான் இருந்துச்சு. ஃபைனலாக ஸ்டேரிங்கை ஸ்டெடி பண்ணதும் ஸ்டேரிங் கிராஸாக தான் இருந்துச்சு. அதோட ரியர் ரீடிங்கை பார்த்து நான் ஆடி போயிட்டேன். கேம்பர் டோலாம் கண்டபடி இருந்துச்சு. ஃப்ரண்ட்டில் டோ மட்டும்தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும், அதை கூட தப்பாக தான் வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வழக்கம் போல் ஸ்டேரிங்கை ஸ்டெடி பண்ணி கரெக்டாக வச்சதும் அழுங்காமல் அதை லாக் பண்ணேன். அடுத்ததான் நான் ஃபஸ்ட்டு ரியர் ரீடிங்கை சரி பண்ண கீழே இறங்கினேன். இதில் இன்னொரு கொடுமை என்னென்னா, ரியரில் கஸ்டமர் புது டயர் போட்டிருந்தாரு. நான் மட்டும் கேம்பர் டோ அட்ஜஸ்ட் பண்ணலைன்னா டயர் சுத்தமாக காலியாக இருக்கும். நீங்கள் பார்க்குற இந்த 2 ஆம் மூலமாக தான் கேம்பர் டோ அட்ஜஸ்ட் பண்ண முடியும். நான் ஃபஸ்ட்டு கீழே உள்ள போல்ட்டை லூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். அடுத்து மேலே கீழே இப்படின்னு மாறி மாறி அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு வழியாக லெஃப்ட்டில் ரீடிங்கை சரியாக கொண்டு வந்துட்டேன். பிறகு 2 பக்கமும் ரீடிங்கை நல்லபடியாக கொண்டு வந்துட்டேன். அடுத்ததாக ஃப்ரண்ட்டில் டோ ரீடிங்கை அட்ஜஸ்ட் பண்ண போனேன். ஆல்ரெடி கஸ்டமர் காரு ரைட் சைடு புல்லிங் இருக்கிறதா சொன்னார். முதல்ல ஃப்ரண்ட் டோ ரீடிங் பார்க்குறப்ப 0-0ன்னு இருந்துச்சு. இப்போ எப்படி சேஞ்ச் ஆச்சு அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அதுக்கு காரணம் ரியர் ரீடிங்கை சரியாக கொண்டு வந்தால் ஃப்ரண்ட் வீல் தன்னோட சரியான பொசிஷனை தெளிவாக காட்டும். ஸ்டேரிங் கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு கஸ்டமர் சொன்னதால் மெக்கானிக் அனாவசியமாக இந்த எண்டு பால் ஜாயிண்ட்டை ஃப்ரண்ட்டில் மாற்ற வச்சுருக்காரு. அவர் சொன்னதை கேட்டு புதுசு மாற்றியும் ப்ராப்ளம் சால்வ் ஆகலை. அதனால தான் என்கிட்ட வந்தார். இப்போ நான் எண்ட்ராடை அட்ஜஸ்ட் பண்ணி டோ ரீடிங்கை சரியாக கொண்டு வந்து வேலையை முடிச்சிட்டேன். இப்போ எல்லா ரீடிங்கும் சரியாக இருந்ததை பார்த்து கஸ்டமர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஸ்டேரிங்கும் நேராக இருந்துச்சு. இப்போ மோனிகாவை டெஸ்ட் ட்ரைவ் பண்ண வேண்டியது தான் கடைசி வேலை. அப்போ கஸ்டமர் சொன்னது, இப்போ முன்னே இருந்ததுக்கு உங்களுக்கு ஓகே தானே ஸ்டேரிங்? ஆமாம், அதான் சொன்னேன்ல, இழுக்கும் போது ஒரு மாதிரி உலட்டுனது. இந்த பிரச்சனை எதுவும் இல்லை. வண்டி இப்போ நான் இழுக்கிறேன்னா இழுக்கும் போது அந்த ஸ்டெடி இருக்கு வண்டியில். முன்னாடி அது இல்லை, ஒரு மாதிரி வாபிள் ஆகுது. பேக் வீல்ல எனக்கு வாபிள் ஆகுறது தெரியும். அது இப்போ ரியர் அட்ஜஸ்ட் பண்ணனால உங்களுக்கு பர்ஃபெக்டாக பர்ஃபெக்டாக